இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். இங்கே இயேசு பேதுரு சொன்ன பதிலுக்கு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி, பேதுரு தன்னை குறித்து சொன்னதற்கு ஆண்டவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். உன்னுடைய கண்கள் பிதாவினால் திறக்கப்பட்டபடியினால் கல்விமான்களுக்கெல்லாம் ஞானிகளுக்கெல்லாம் மறைத்து பாலகரை போல இருக்கிற உங்களுக்கு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறபடினால நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தன்னை குறித்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு அறிவித்தபடினாலே ஆண்டவர் பேதுருவை இங்கே பாக்கியவான் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். மற்றும் ஒரு மனிதனுடைய மூளையினால் என்னை அறிந்து கொள்ள முடியாது, பிதா ஒருவரே உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தபடியினால் நீ இதை அறிந்து கொண்டாய் என்று சொல்லிட்டு அதனை தொடர்ந்து அவர் பேதுருவுக்கு கொடுக்கிற அநேக அதிகாரங்களை இங்கே நாம் இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை குமாரனை அறியவும் குமாரனின் மூலமாக பிதாவை அறியவும் இங்கே பேதுருவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 1 யோவான் 5:5 நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 1 யோவான் 5:1 பார்க்கிறோம். ஆகவே இத்தனையாக இயேசு கிறிஸ்துவை அவன் அறிக்கையிட்டபடியினாலே அவனுக்குரிய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தில் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னால், கிரேக்கத்தில் பேதுரு என்றால் ஒரு சிறிய பாறை என்று சொல்லித்தான் அர்த்தம். அந்த பலவீனமான மெலிவான அஸ்திவாரம் இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை தாங்குகிறதற்கு நிச்சயமாக போதாது. ஆகவே ஆண்டவர் அதை குறித்து பேதுருவின் மேலே தான் சபையை கட்டுவேன் என்று சொல்லி அல்ல, கிறிஸ்து தன் சபையை கட்டுகிற ஒரு பெரிய பாறையாக அவர் இருக்கிறதை நாம் உணர முடியும். 1 கொரிந்தியர் 3:11 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். பெரிய பாறையாக கிறிஸ்து ஒருவரே இந்த மிகப்பெரிய அமைப்பிற்கு அவர் ஒரு அஸ்திபாரமாக இருக்க முடியும். அதன் மேலே கட்டப்படுகிற இசைவான கல்லாக இங்கே பேதுரு இருப்பதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-21 வரையிலும் நாம் படித்தால் இதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் சபை என்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். எக்லீஷியா என்ற கிரேக்க வார்த்தை தான் சபையை குறிக்கிறது. ஜனங்களினுடைய ஒன்று கூடுதல் என்கிற காரியம்தான் சபை என்று சொல்லி இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறது. ஜனங்களின் ஒன்று கூடுகிற காரியம் எக்லீஷியா என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்து என்று தேவனுடைய குமாரன் என்றும் அறிக்கையிட்டதை
பொருள்படுத்தி இங்கே ஆண்டவர் அவரை கல் என்று அவரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுவே தேவனுடைய ஐக்கியத்திற்குள் நுழைவதற்கான ஒரு அடிப்படை சத்தியம். அந்த அடிப்படை சத்தியத்தை இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இந்த சத்தியத்தை அவன் அறிந்து தெளிவாக அந்த ஒரு கட்டடத்திலே இசைவாய் கட்டப்படுகிற ஒரு கல்லாய் இருக்கிறபடினால் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்னும் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதாவது சாத்தானுடைய வல்லமைகள் அந்த காரியங்களை சபையை மேற்கொள்ளாது. சபையோடு கூட சத்ருவானவன் தொடர்ந்து போரிட்டு கொண்டு தான் இருப்பான். ஆனால் சபையின் காரியங்களை சத்ருவினால் அழிக்க முடியாது. அதற்கான வல்லமையை சத்ரு இடத்திலிருந்து ஆண்டவர் சபைக்கு ஜெயிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 19ஆம் வசனத்தில் சாவியை கொடுக்கிறார, பரலோகத்தின் திறவுகோள்களை தருகிறேன், தலைவன் என்கிற ஒரு சாவியை இங்கே பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவர்களுக்காக திறக்கும் பணிக்காக முதலாக பேதுரு இங்கே தெரிந்தெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக மக்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும்படியான ஒரு வாய்ப்பை பேதுரு தான் முதல் பிரசங்கத்தில் ஏற்படுத்தி கொடுத்ததை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 41வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னாரே, அங்கே முதலாக யூதர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை அங்கே பேதுரு பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். யூதர்கள் மத்தியில் எழும்பி நின்று அவன் பேசுகிறான் 2ஆம் அதிகாரத்தில். அதே போல் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியர்கள் மத்தியிலே பேதுரு செய்த ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இத்தாலியா பட்டாளம் என்று அழைக்கிறோமே கொர்நேலியு, அங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 48 வரையிலும் அங்கே உள்ள புறஜாதி மக்களுக்கு அங்கே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பயன்படுத்தி அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாக மாறுகிறதற்கு அங்கே பேதுரு கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அதாவது அந்த நாட்களில் இந்த 3 வகையான கூட்டத்து ஜனங்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் பேதுருவை தலைவனாக வைத்து அவனோடு கூட 11 சீஷர்களையும் அவர் பயன்படுத்தின காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் திறக்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு சிறிய கல்லாக அந்த பில்டிங் முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கெட்டுகிற அந்த மாளிகையில் அவன் பங்கு பெறுகிறவனாக காணப்பட்டான். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம விரிவாய் திறந்திருக்கிறத நம்ம இந்த நாட்களில் பார்க்க முடியும். விருப்பமுடைய எவர் வேண்டுமானாலும் நுழையலாம். ஒரு முறை திறக்கப்பட்டு விட்டால் மீண்டும் திறப்பதற்கு சாவி தேவையில்லை. இதை அப்போஸ்தலர்கள் நாட்களில் பேதுரு திறந்து விட்டார். பேதுருவுக்கு மட்டும் திறவுகோள்கள் கொடுக்கப்பட்டன. தேவனுடைய ராஜ்யத்தின் வாசலை திறக்க தேவன் பேதுருவை பயன்படுத்தினதை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லா நேரத்துக்கும் சேர்த்து ஒரே முறையாக பேதுரு அந்த காரியத்தை செய்துவிட்டால் இப்போ திறக்கிறதற்கு நமக்கு காரியங்கள் வேண்டியதில்லை. ஆனால் வெளிப்படுத்தல் 3:7 ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இனிமே திறந்திருக்கிற அந்த கிருபையின் காலத்தை பூட்டுகிறதற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஜனங்கள் செல்லுகிறதை பூட்டுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே உரிமை உண்டு என்பதை யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். எப்படி நோவாவின் நாட்களில் ஜனங்கள் அந்த பேழைக்குள்ளாக கடந்து சென்றார்கள். அதற்கு பின்பாக திறந்துவிட்ட அந்த நோவா அங்கே உள்ள ஜனங்கள் மற்ற மிருகங்கள் எல்லாவற்றையும் உள்ளே சேர்த்த பின்பு தேவன் அந்த பூட்டி சாவியை எடுத்தது போல கிருபையின் காலத்தினுடைய முடிவை குறித்து இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச நாளிலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த நாட்களிலே பேதுருவினால் பரலோகத்தினுடைய அந்த காரியங்கள் திறந்திருக்கிறது. ராஜ்யத்தின் வாசல் திறந்திருக்கிறது. விருப்பமுடைய யாருனாலும் இப்போ அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட முதல் திறப்பின் காரியத்தை பேதுரு செய்ததை பார்க்கிறோம். இன்னும் உரிமைகளை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? நீ கட்ட முடியும், நீ இங்கே என்னதெல்லாம் கற்றியோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும், இங்கே எதெல்லாம் கட்டவிழ்க்கிறியோ
அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் யாரெல்லாம் சத்தியத்தை சொல்லி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அனுமதிக்கிறீர்களோ அவர்களை இந்த பூமியில் நீங்கள் அவர்களை பில்டு பண்ணிங்கன்னு சொன்னால் அவர்கள் பரலோகத்தினுடைய வாசிகளாக அவர்கள் பில்டு பண்ணப்படுவார்கள். அவர்கள் அதற்கான தகுதியற்றவர்களாக இருந்தால் நீங்கள் அதை தடை செய்தால் அவைகள் பரலோக ராஜ்யத்திலும் தடை செய்யப்படும் என்கிற காரியத்தை, தீர்மானங்களை எடுக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். யோவான் 20:23 படித்தால் இன்னும் தெளிவாக புரியும். எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் அங்கே பரலோகத்தில் அவர்களுடைய காரியங்கள் மன்னிக்கப்படும். எவர்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய காரியங்கள் பரலோகத்தில் மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். பரலோகத்தில் ஏற்கனவே செய்யப்பட்ட தீர்மானங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுகிற பிரதிநிதிகளாக பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இருந்து அனுமதிக்கிற காரியத்தையும் தடை செய்கிற காரியத்தையும் அவர்கள் செய்கிறதற்கு அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இந்த பூமியில் நாம் எவைகளை பில்டு பண்ணுகிறோமோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும். எவைகளை கட்டவிழ்க்கிறோமோ, யாரெல்லாம் தடை செய்கிறோமோ அந்த காரியங்கள் பரலோகத்தில் தடை செய்யப்படும் என்கிற காரியத்தை குறித்து இங்கே நாம் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே பேதுரு இடத்துல சொல்லுகிறார், ஒருவருக்கும் சொல்லாதபடி அறிவிக்கிறதற்கு இது நேரம் இல்லைப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஊழியங்கள் இருக்குது, அதை நிறைவேற்றின பிறகு ஆண்டவர் உனக்கு சொன்னால் போதும், அதற்கு முன்பாக நீ அவசரப்பட்டு கிறிஸ்துவை என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்கிறதை 20ஆம் வசனத்தில் சொல்லிட்டு இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அங்கே பார்க்குறோம், ரொம்ப உரிமையாக இன்றைக்கும் நாமே ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது போல் அன்றைக்கு பேதுரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப உரிமை எடுத்துக்கொண்டவராக அத்தனையாக அவர் பேசினதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை சீஷர்கள் எவ்வளவு குறைவாக புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை இது காட்டுகிறது. எதிரிகளை வெல்லும் வலிமை மிகுந்தவராக, வெற்றியாளராகத்தான் இவர் இருப்பார், பாடுபடும் இரட்சகராக இருக்க மாட்டார் என்று சொல்லி சீஷர்கள் எண்ணினபடியினாலே பேதுரு அவரை அழைத்து கொண்டு போய் அவரை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஆலோசகனாக இருக்கிற பேதுருவை குறித்து பார்க்கிறோம். ஒரு நொடி பொழுதில் மலையின் உச்சத்துக்கு ஏறி விடுகிற அளவிற்கு அவர் பேசிவிடுவார். அதே ஒரு நொடி பொழுதில் அவர் கீழே விழுந்து இறங்கி பேசுகிற அளவிற்கு அவர் பேசிவிடுகிறதை பார்க்க முடியும். கிறிஸ்துவை விட தனக்கு அதிகம் தெரியும் என சொல்லி அவர் அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். நாமும் நிறைய நேரங்களில் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். சாத்தான், எதிரி, விரோதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் அவனை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேதுரு மனித வழிகளை சிந்தித்தான். தாங்கள் விரும்புகிறவர்களுக்கும் தொல்லையில்லாத ஒரு சுகம், ஒரு பாதுகாப்பு, செழிப்பு இவைகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு விரும்பினது போல தான் நாமும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம விரும்புகிற காரியங்கள், தொல்லையில்லாத சுகம், பாதுகாப்பு, செழிப்பு இவைகள் நமக்கும் நம் விரும்புகிறவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவனுடைய திட்டங்களை, வழிகளை புரிந்து கொள்ளாமல் நாம் பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். தேவனுக்கு போதிக்காமல் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏசாயாவில் 55வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55வது அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இதே போல பவுல் ரோமருக்கு அவர் எழுதும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிறார்.
அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பேதுரு அதனால தான் இப்படி பேசுகிறார். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆகவே தான் இங்கே பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். உனக்காகவும் உனக்கு பின்பாக வரக்கூடிய ஜனங்களுக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நான் பாடுபட்டு நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழும்படியாக என்னையே ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அதை நீ தடுக்கிறாயே. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை இங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டு அங்கே சீஷத்துவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னைத்தான் வெறுத்து ஒருவன் சிந்திக்கிற, விரும்புகிற, செய்கிற இவைகள் யாவும் தன்னை வெறுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து என்றால் அவன் சிந்திக்கிற காரியங்கள், அவன் விரும்புகிற காரியங்கள், அவன் செய்கிற காரியங்கள் தனக்காக வாழ்கிற மனிதனால் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது என்கிற கருத்துக்களை திரும்ப இயேசு அங்கே மறுபடியும் போதிக்கிறதை பார்க்கிறோம். பல்வேறு காரணங்களுக்காக தங்களை அநேகர் இழக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு நமது வாழ்க்கையை கொடுக்கும்போது மட்டுமே நாம் உண்மையான முழுமையான வாழ்வை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி இயேசு பேசுகிறார். 26ஆம் வசனத்தில் உலகம் ஒரு கடந்து செல்லுகிற ஒரு காட்சி. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 1 யோவான் 2:16-17 பார்க்குறோம். கொஞ்ச காலம் மாத்திரம்தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம். நாம் அனுபவிக்க கிறிஸ்தியன் மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கிறார். சங்கீதம் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி அங்கே மோசே சங்கீதம் 90 எழுதுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அன்றியும் ஒரே தரம் அரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றவற்றை மிகுதியாக நாடுகிறது அறிவீனத்தினுடைய உச்சம் என்பதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாகுமே என்று சொல்லி ரோமர் 8:17 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? யூதாஸ் பணப்பையை தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட்டான். இது ஒரு கடந்து செல்லும், நாம் ஒரு பஸ்ஸில் போகும்போது எப்படி நாம் அநேக இடங்களை பார்க்கும் பொழுது கடந்து செல்கிறதோ அதே போல தான் உலக வாழ்க்கையும் நாம் கடந்து செல்கிற ஒரு காட்சியாகவே காணப்படுகிறது. நமக்கு இந்த சத்தியத்தில் கீழே 77ஆம் வசனத்தில் தெளிவாக இயேசு சொல்லுகிறார். 2 காரியங்கள் இந்த உலகத்தில் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. ஒன்று கிறிஸ்துவினுடைய வருகை, 2வது மனிதரை நியாயம் தீர்க்கிற ஒரு நியாய தீர்ப்பு. இந்த 2 உண்மையின் வெளிச்சத்தில் நம்ம தெரிந்தெடுப்புகளும் செயல்களும் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நுழைகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த உண்மையின் வெளிச்சம் கிறிஸ்து வருவார், நிச்சயமாக வரப்போகிறார். அவர் வரும்பொழுது ஒரு நியாயாதிபதியாக மனிதனை நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார் என்கிற இந்த 2 காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் உண்மையான வெளிச்சத்தில் நம்ம தெரிந்தெடுப்புகள் எல்லாமே அதே போல தான் இருக்கும். நம்முடைய செயல்களும் அந்த வருகைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக அவர் வரும்பொழுது அவர் அளிக்கிற பிரதிபலனை பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமுள்ள ஒரு சந்ததியாக நாம் வாழுவோம். அதற்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர்.